வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சார் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நியர்பை கண்ட்ரீஸ், இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னால் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நேபாள் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, மால்தீவ்ஸ் இருக்குது, கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா சிங்கப்பூர் இருக்குது, உங்களுக்கு இந்தோனேஷியா இருக்குது, அது இல்லாமல் உங்களுக்கு அரப் கண்ட்ரியான துபாய் இருக்குது. ஸோ இன்றைக்கி துபாயில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் துபாயில் இருக்கக்கூடிய பேங்கிங் துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்ன, அப்போ மற்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றிய டீட்டெயில்டு வீடியோவும் இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தா துபாயில் பேங்கிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி பார்த்தாலும், இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து நமக்கு இருக்குது, அதே மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக இதுக்கு எப்படி நம்ம வந்து இந்தியாவில் உட்காந்துட்டு வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எனி மேன் பவர் கன்சல்டன்சி, எந்த ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியோட உதவி இல்லாமல் நானே இண்டிவிஜுவலாக எப்படி அப்ளை பண்ண முடியும் துபாய்க்கு, என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற www.altecinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்போம். இந்த துபாய் அப்படிங்கிற கண்ட்ரி மட்டும் இல்லைங்க, இது போல் மற்ற நிறைய கண்ட்ரீஸை பற்றியும் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். இங்கே என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து அவைலபிளாக இருக்குது, இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கான ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு எல்லா கண்ட்ரிகளை பற்றியும், எல்லா கண்ட்ரினா இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கண்ட்ரீஸை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கூடி போய் பார்த்து இன்னும் கொஞ்சம் கூடி தெளிவுபடுத்திக்கலாம் உங்களை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது பேங்கிங் துறையில் அப்படிங்கிறத பார்ப்போம். துபாய் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசென்ட் பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. இந்தியா கூட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வாங்கலாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, நீங்கள் ஸ்கில்டாக இருந்து, உங்களுக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களால் தாராளமாக நல்ல சம்பளம் துபாயில் வாங்க முடியும். மேலும் துபாய் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு கூடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது துபாயில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்புகளை தேடுறவங்களுக்கு இந்த துபாய் கண்ட்ரி ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பேங்கிங் ஜாப்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஜாப்ஸ்னால், ரொம்ப ஹைலி வந்து உங்களுக்கு ஸ்கில்டு ஜாப்ஸ், ஹை பேயிங் ஜாப்ஸை பற்றியெல்லாம் இங்கே நம்ம பேசலைங்க. ஓரளவுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லை ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் லெவல் ஜாபும் மிட் லெவல் ஜாபும் ஓரளவுக்கு சீனியர் பொசிஷன், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி சீனியர் பொசிஷன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொசிஷன்ஸை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இந்த இடத்துல ஒரு 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்கானா அப்படி கிடையாது. இது இல்லாமல் இன்னும் நிறைய ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கில்டு அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜாப்ஸ் அதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் தான் இது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஜாப்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஜாப்ஸை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம். இதில் முதல் ஜாப் என்னன்னு பார்த்தா, பேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுங்க. பேங்கிங் துறைகளில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம விற்கக்கூடிய ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம், இல்லை எல்லாம் சேர்ந்த மல்டிபிள் ப்ராடக்டாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேங்கிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் இது ஒரு ஜூனியர் லெவல் ஜாபுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துலேருந்து இல்லை ஒரு 2 வருஷத்துலேருந்து ஒரு 3 இல்லை 4 வருடங்கள் உங்களுக்கு இந்த துறைகளில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுவே போதுமானதுங்க. அப்போ சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு, அதாவது இந்த திரம்ஸில் ஏஐடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000லேருந்து 5000 அப்படிங்கிறது உங்களுக்கு சம்பளமாக ஒரு வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருந்ததுன்னா இதை விட அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சி இருந்ததுன்னா இதை விட குறைவான சம்பளம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 3000லேருந்து ஒரு 5000 அப்படின்னு எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 70,000லேருந்து ஒரு 1,10,000 இல்லை ஒரு 1,15,000 வரும். அதாவது இந்திய பணத்துக்கு இப்போ ஏஐடி, அதாவது இந்தியன் ருபீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 rupees அப்படின்னு இருக்குங்க, 22 point something இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப இது ஃப்ளக்சுவேட் ஆகலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70,000லேருந்து 1,10,000 rupees இந்த ஜூனியர் லெவல் ஜாபுக்கு கொடுக்குறாங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. நெக்ஸ்ட் ஜாப்னு எடுத்தோம்னா உங்களுக்கு டெலி சேல்ஸ் உங்களுக்கு கோஆர்டினேட்டருங்க. அதாவது அவங்க இதே பேங்க்கில் இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து டைரெக்டாக பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விற்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸை. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலி சேல்ஸ்
சேல்ஸ்னு சொல்கிறோம், ஆஸ் வெல் அஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஜூனியர் லெவல் ஜாபுங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 4 வருஷம் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தாலே ஓரளவுக்கு போதுமானது அப்படின்னு பேங்கிங் துறையில் பார்க்கப்படுதுங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3000 ஏஇடிலேருந்து ஒரு 6000 ஏஇடி கொடுக்கப்படுது. எகெயின் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000லேருந்து 1,25,000 1,30,000 ருபீஸ் இந்திய பணத்துக்கு உங்களால் வாங்க முடியும். இப்போ சொல்கிற எல்லா சம்பளமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பேக்கேஜுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட் ஃபிகர் கிடையாது, இது வந்து ஒரு கிராஸ் ஃபிகர் தான். துபாயை பொறுத்தளவுக்கு டாக்ஸஸ் நெல் தாங்க. பட் இருந்தாலும் வேறு ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சேலரியிலேருந்து பிடித்தம் செய்யப்படும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது துபாய் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இங்கே தேவைப்பாடுகள் இருக்குது. அரேப் கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஜூனியர் அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், ஒரு அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல்லேருந்து ஒரு டாப் பொசிஷன் வரைக்கும் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. பட் இந்த தேர்ட் பொசிஷன் நம்ம எடுத்திருக்கிறது ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் பொசிஷனுங்க. ஒரு 5லேருந்து 10 வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு எவ்வளோ இங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4000 ஏஇடிலேருந்து ஒரு 7000 ஏஇடி அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. ஒரு 7000 ஏஇடினா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இந்திய பணத்துக்கு ஒரு 1,60,000 ருபீஸ். அதாவது உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 இயர்ஸ் உங்களுக்கு அனுபவம் அக்கௌண்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா தாராளமாக ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேங்கிங் துறை சம்மந்தமாக பார்க்கப்படுதுங்க. நெக்ஸ்ட் ஜாப் 4th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தாங்க. அதாவது ஒரு ஏர்லி சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ங்க. இது வந்து ஒரு 7லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஃபினான்ஸ் மேனேஜர்ஸ் இது ஒரு காமனான ஒரு ஜாபுங்க. இந்த துபாய் மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு ஓரளவுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ துபாயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஜாப் இருந்து உங்களுக்கு ஒரு 7 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பேக்கேஜ் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000லேருந்து 16,000 ஏஇடி மந்த்லி வாங்குறதுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இது ஒரு ஏர்லி சீனியர் பொசிஷனுங்க. உங்களுக்கு 7 to 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த பேக்கேஜ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இது ஒரு மிட் லெவல் ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 5 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 7,000லேருந்து மந்த்லி உங்களுக்கு ஒரு 11,000 ஏஇடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்கிற இத்தனை சேலரியும் ஒரு கிராஸ் ஃபிகர் தாங்க. இது வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் இன்டர்வியூட பெர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்பளம் அப்படிங்கிறது மாறுபடும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சார் நீங்கள் இந்த சம்பளம் சொன்னீங்க, ஆனால் நான் இதை விட குறைவாக தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் முன்னாடியே சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு முன் அனுபவம் இருக்குது, நீங்கள் அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறப்போ இதை விட அதிகமாக சம்பளம் கொடுத்து எம்ப்ளாயிஸ் எடுக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் நல்ல ஸ்கில்டாக இருக்கீங்க, உங்களால் நல்ல ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹைலி குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா இதை விட அதிக சம்பளம் கொடுத்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்போது இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரிதிங். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பொறுத்ததுங்க. அடுத்தது ஒரு ஜூனியர் லெவல் ஜாப்ங்க. இது வந்து டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் ஆஃபீஸருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 or 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுமானது. பட் இதில் கண்டிப்பாக இந்த டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் ஆஃபீஸர் இல்லை டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் எக்ஸிக்யூட்டிவாக உங்களுக்கு முன் அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்கணும். இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா துபாயை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜில் உங்களால் சர்வைவ் ஆக முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச பேக்கேஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,500 ஏஇடியிலிருந்து ஒரு 3,000 ஏஇடி வரைக்கும் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுதுங்க. இது இன்ட்டு 22ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 55,000-60,000லேருந்து உங்களுக்கு அப் டு ஒரு 70,000 வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஜூனியர் லெவல் ஜாபுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை சார் இதுலேயே என்னால் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது. பட் ஒன்ஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறக்கும் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அட் லாஸ்ட் 7th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா MIS எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேங்கிங் துறைகளில் இதுக்கான ஆட்கள் வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக வந்து பேங்கிங் துறையை பொறுத்தளவுக்கு அட்மின், இந்த கோஆர்டினேட்டர்ஸ், MIS இந்த சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக பொசிஷன்ஸ் ஓப்பனிங் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த MIS எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் இல்லைனா ஒரு ஜூனியர் லெவல் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 2 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த MIS எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் துபாயில் அப்ளை பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சார் சேலரி எவ்வளோ சார் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு 5000 AEDலேருந்து 6000 AED வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது இந்த ஜாபுக்கு. இது வந்து ஒரு இந்த லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தேன், அதாவது இந்த MIS எக்ஸிக்யூட்டிவ்க்கே எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், நான் வந்து நல்ல ரெப்யூட்டட் பேங்க்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களை ஒரு ஹையர் பேக்கேஜுக்கு ரெக்ரூட் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 7 ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது இல்லாமல் அட்மின்லேயும் எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட் ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கும், சேல்ஸ்லேயும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணுறக்கும் கோஆர்டினேட்டராகவும் உங்களுக்கு, அதே மாதிரி டெலிகாலிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ரீக்வெண்ட் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் டெஸ்க் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கக்கூடிய ரிசப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ சொன்னது இப்போ இந்த கரண்ட் 2024 ஓரளவுக்கு ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜாப்ஸ் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஆனால் பேங்கிங் துறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முன் அனுபவம் வேணும். கொஞ்சமாவது முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த ஜாப்ல உங்களுக்கு, ஏன்னா ஜூனியர் லெவலுக்கே அவங்க வந்து தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சேலரியில் இனிஷியலாக நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா இதை விட உங்களால் இன்னும் கொஞ்சம் கூடி அதிகமாக சம்பளம் வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன், என்னென்னா we are not a மேன் பவர் கன்சல்டன்சி. நாங்கள் வேலை வாய்ப்புகளே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் துபாய் போகணும், நான் வந்து டைரெக்டாக என்னால் வந்து ஜாப் போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ணி என்னால் போய் நாங்கள் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணி கன்சால்டேட் பண்ணி ஒரே இடத்துல அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸை நாங்கள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் இந்த வீடியோவுடைய மோட்டிவ் வந்து பார்த்தீங்க, அதுதான் இந்த வீடியோவுடைய மேக்கிங் மோட்டிவ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இன்னும் டீட்டெயில்டாக தகவல் தேவைப்பட்டதுன்னா www.alltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயில்டாகவே எல்லா விஷயங்களும் இருக்கும். துபாய் மட்டும் இல்லை, வேறு நிறைய கண்ட்ரீஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி எல்லா தகவல்களும் அதுலேயும் இருக்கும். நீங்கள் அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது சம்மந்தமாக வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். உங்களுக்கும் துபாயில் வேலைவாய்ப்புகள் கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.